2 வயசுல பப்பு என்னலாம் பண்ணா கஷ்டப்பட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு வாரம் ஆயிடும். 2 வயசு கம்ப்ளீட் ஆயிரும். இவன் வந்து பேசல, இன்னும் லேட் ஆகுது அப்படி மந்த்ஸ் இருக்கும் போது 1 இயர் இருக்கும் போதெல்லாம் திடீர்னு வந்து நானே அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா பப்புக்கு வந்து இப்போ 2.5 வயசு, இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 3 வயசு ஆயிடும், 2 வயசு கம்ப்ளீட் ஆயிரும். அதனால பப்பு வந்து 2 வயசுல என்னெல்லாம் புது புது விஷயம்லாம் செஞ்சான், என்னென்ன கத்துக்கிட்டான் அப்படின்றத வந்து இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் வந்து பப்புக்கு 6 மந்த்ஸ் இருக்கும் போது 1 இயர் இருக்கும் போதெல்லாம் இந்த வயசுல என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவ்வளோ ஆசையா போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஒரு வயசு வரைக்குமே குழந்தைங்க வந்து நிறைய மைல்ஸ்டோன்ஸ் வந்து தாண்டி தான் வந்திருப்பாங்க. குப்புற விழுறது, தவழ்றது, நடக்கிறது, அந்த மாதிரிலாம். பட் அதுக்கெல்லாம் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ 2 வயசு இந்த செகண்ட் பர்த்டேக்கு அப்புறம் பப்பு பண்ணது வந்து அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு புது புது விஷயம் வந்து செஞ்சுட்டே இருப்பான். திடீர்னு ஒரு வார்த்தை வந்து பேசுவான், புதுசா இருக்கும். எங்களுக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டான், அவ்வளோ சீக்கிரம் எப்படி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சான். ஸோ இந்த 2 வயசு வந்து ஒரு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா பப்புவோட 2 வயசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு கியூட்டான ஒரு வீடியோ, மெமரபிள் வீடியோ மாதிரி நான் வந்து யூடியூப்ல எப்பயும் இருக்கும். நம்ம வந்து பப்பு பெருசானா பார்க்கலாம்ல, ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட குழந்தை வந்து பப்பு ஏஜ்ல இருக்காங்க, இல்ல பப்புவோட கொஞ்சம் பெருசா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாச்சும் இதுல வந்து பண்ணல, பப்பு செய்யறத வந்து அவங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைய வந்து பப்பு கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கூட வந்து பப்பு வந்து என் சிஸ்டர் குழந்தைங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணுவேன். இவன் வந்து பேசல, இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு. பட் ஸ்டில் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நிறுத்துறதே இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களும் ஒரு ஒரு டைம்ல வந்து அதை கண்டிப்பா அந்த ஸ்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து கண்டிப்பா கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி என்டையர் வீடியோ கேமரா முன்னாடி உட்காந்து இது வரைக்கும் பேசினது இல்லை. பேசியிருக்கேன், பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன். இந்த மாதிரி ஃபுல் வீடியோலாம் பேசினது இல்லை. ஸோ எனக்குமே புதுசா இருக்கு, உங்களுக்குமே மேபி புதுசா இருக்கலாம். அதனால நான் நடுவில் பப்போட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன். அதனால உங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கும். நம்மளோட ரெகுலர் பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2 வயசுல பப்பு என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ 2 வயசுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது பப்பு கிட்ட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து பயங்கரமா டிராஸ்டிக்கா வந்து சேஞ்ச் ஆச்சு 2 வயசுக்கு அப்புறம். 2 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு வந்து 1 வேர்ட்ல தான் ஆன்சர் பண்ண தெரியும். ஆமா, இல்ல, வா, போ, அந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் பண்ண தெரியும். வாமா அப்படின்னு சொன்னா சொல்ல வராது. போமா அப்படின்னு சொன்னா சொல்ல வராது. இந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் சொல்லுவான். அடுத்த வேர்டு வந்து அவனுக்கு சொல்ல தெரியாது. ஸோ 2 வயசு 2.25 வயசு வரைக்குமே அப்படிதான் இருந்தது. இந்த செகண்ட் பர்த்டே வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1 மந்த்லலாம் 2 வேர்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சான். வாமா, போமா, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இப்போ 2.5 வயசுலலாம் என்ன ஆச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸே வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படின்னா இப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸே ஃபுல்லா இங்க வாங்கம்மா, போங்கம்மா அப்படின்னு வந்து ஒரு ஒரு பெரிய சென்டென்ஸே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு 3 வேர்ட் 4 வேர்ட் இருக்கிறதே வந்து பேசுவாங்க. இந்த 2.5 வயசுல வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு ஒரு வார்த்தையா வந்து சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவான். இந்த மாதிரி தான். பல் விளக்கணுமா? ஆமா, பிரஷ் பண்ண போறோம். செகண்ட் விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது வந்து பப்பு வந்து இண்டிபெண்டா மாற ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் குழந்தை வந்து நம்ம கிட்டே அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த குழந்தை திடீர்னு வந்து நானே பண்ணிக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பப்பு வாயிலேருந்து அந்த வேர்டு கேட்கும் போது அவ்வளோ சேடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, இது வந்து ஒரு மைல்ஸ்டோன். குழந்தைங்க வந்து அவங்க வேலையை அவங்களே செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நானே என் மனசு வந்து தேத்திக்கிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேர்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் எப்படி சொல்லுவான்னா, நான் ஏதாச்சும் ஒரு வேலை அவனுக்கு செய்ய போறேன், நான் எப்போ ரெகுலரா செய்யறது தானே, செய்ய போறேன் அப்படின்னா வேணாம் நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா மூஞ்சி முன்னாடியே சொல்லிடுவான். இந்த மாதிரி. அப்போ நீ ஏன் பிரஷ் பண்ணிக்கிறியா? அம்மா பண்ணிவிட்டா. தேர்ட் விஷயம் வந்து பிசிக்கலி அவங்க வந்து பெட்டரா ஆவாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1 வயசு 1.5 வயசுலலாம் வந்து நடக்க தெரியாது. நடந்து போயிட்டு இருப்பான், திடீர்னு கீழ விழுந்துருவான். ஓடுவான், திடீர்னு கீழ விழுந்துருவான். அந்த மாரிலாம் இருக்கும்ல. பட் இந்த 2 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் ஸ்டடியா, ஸ்டேபிளா வந்து ஆவாங்க. அவங்க மேலயே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ மேல இங்கருந்து மேல ஏறி அங்கருந்து ஜம்ப் பண்றது, இல்ல இங்கருந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறது, திடீர்னு ஓடுறது, வர்றது இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2 வயசுல இருந்து தான் பப்பு செய்ய ஆரம்பிச்சான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பயப்படுவான். ஒரு ஸ்லோப்ல வந்து இறங்க சொன்னாலே வந்து பயப்படுவான். இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பட் இந்த 2 வயசுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹைட்ல ஏறி அங்க ஜன்னல் மேல ஏறி அங்கருந்து ஜம்ப் பண்றது, அந்த மாரியான விஷயம்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஸோ 2 வயசுல இருந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதோ இந்த மாரி தான். ஃபோர்த் விஷயம் வந்து இமேஜினேஷன். இமேஜினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு இந்த 2 வயசுக்கு மேல. இதுக்கப்புறம் வந்து பேச்சு வேற வந்துருச்சுல்ல 2 வயசுல இருந்து. அதனால அவங்க இமேஜின் பண்ற விஷயத்தெல்லாம் அவ்ளோ கியூட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பப்புலாம் வந்து ஒரு ஸ்டோரியே சொல்லுவான். நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவோம்ல. ஸோ அதையே வந்து அவங்க திரும்ப நமக்கு சொல்லுவாங்க. பட் அவங்களோட ஓன் இமேஜினேஷன்ல வந்து சொல்லுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கதைலாம் சொல்லுவான். அவனுக்கு என்ன வருதோ அது எல்லாத்தையும் யோசிச்சு சொல்லிட்டு இருப்பான். அது கேட்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கும். அவன் ட்ரை பண்ணி அந்த ஒரு வேர்டும் சொல்லும்போதே அவ்ளோ கியூட்டா இருக்கும். இந்த மாரி தான். ஸ்டோரி சொல்லு அம்மாக்கு. ஒரு ஆமைக்குட்டி அப்படி சாப்பிடல அப்படி நயன் வந்து விட்டுது நயனுக்கு நம்ம கட்டிட்டா. ஆமா அப்புறம் கசப்புன்னு சொன்னிச்சா? கட்டு முடிச்சு கதை முடிஞ்சிருச்சா? கதை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கே கதை. ஃபிஃப்த் விஷயம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆயிரும் 2 வயசுல இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து 2 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் போய் நம்ம அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த ரூம் வரைக்கும் போயிடுவான். பட் நான் என்ன திங்ஸ் சொன்னேன் அப்படின்னு தெரியாது. இல்ல அது எங்க இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி புரியிற விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் 2 வயசுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, நீ இங்க இருந்து அங்க போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம இவ்வளோ விஷயம் சொன்னாலும் அதை வந்து கரெக்டா செய்வாங்க. ஏன்னா நம்ம சொன்னது வந்து அவங்களுக்கு புரியுது. ஸோ அது மாதிரி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து ஆகும். இதுதான் நான் வந்து பப்பு கிட்ட நோட்டீஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொன்னா அங்க வரைக்கும் போயிருவான். பட் எடுத்துட்டு வர தெரியாது. பட் இந்த 2 வயசுக்கு அப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸர் டேபிள தொறந்து அதுல இருந்து நெயில் கட்டர் கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் எடுத்துட்டு வரமாட்டான் அப்படின்னு நினைச்சிருப்பேன். பட் ஸ்டில் கரெக்டா கொண்டு வந்து குடுத்துருவான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கு. 6th விஷயம். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வரைக்குமே அவன் வந்து நிறுத்தல. இது வந்து 3 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. சிரிக்கணுமா பயங்கரமா சிரிப்பாங்க, அழணுமா பயங்கரமா அழுவாங்க. ஸோ எந்த எமோஷன்னாலும் அதை வந்து அதிகமா வந்து காட்டுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பப்புக்கு 2 வயசுல இருந்து தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். பயங்கரமா அழுவான். எதுக்கு எடுத்தாலும் அழுவான். ஏன் அழறான் எதுக்கு அழறானே தெரியாது. அவனோட எந்த எமோஷனுமே அவன் வந்து அழுதுதான் வந்து நம்ம கிட்ட சொல்லுவான். ஏதாச்சும் வேணும்னாலும் அழுவான், அங்க போகணும்னாலும் அழுவான், சும்மாவே அழுவான், ரீசனே இல்லாம அழுதுட்டு இருப்பான். இந்த மாதிரிதான். என்ன பண்ற அப்படி பாரு. 7th விஷயம் வந்து கியூரியாசிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி கூட கியூரியஸா தான் இருப்பாங்க. பட் ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்தா அது என்னது அப்படின்னு போய் சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பேச்சு வந்துட்டனால எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னது அம்மா, இது என்னது? பப்புலாம் வந்து கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து எங்களால பதிலே சொல்ல முடியாது. டயர்ட் ஆயிரும் நமக்கு. அந்த அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் 2.5 வயசுல இருந்தெல்லாம். அம்மா இது என்னது? எங்க போற? என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். ஸோ இந்த 2.5 வயசுல இது எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க வந்து கேள்வி கேட்டு நமக்கு வந்து டயர்ட் ஆயிரும் அவங்க கிட்ட பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். இந்த ஏஜ்ல வந்து கிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து திரும்ப பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் அவங்க பாக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கத்துப்பாங்க.
இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சொல்லி தரத அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அத தான் செய்வாங்க. நெறைய விஷயம் வந்து பப்பு நான் பண்றத அவன் ஆக்சுவலா அத கவனிச்சு பார்க்குற மாரியே இருக்காது. அவன் ஏதோ அவனோட வேலைய செஞ்சுட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், விளையாடிட்டு இருப்பான். பட் ஸ்டில் நான் என்ன பேசினேன், என்ன செஞ்சேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் டே இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அதே மாரி சொல்லி காட்டுவான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப. இவன் எப்படி சொல்றான்? இவன் இத கவனிக்கவே இல்லையே நான் பண்ணப்போ அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் அவங்க வந்து அவ்ளோ இதா வந்து அத கவனிப்பாங்க. அவங்கள சுத்தி என்ன நடக்குது? யாரு என்ன பேசுறாங்க? அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அத வந்து நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல திரும்ப ரீப்ளே பண்ணி காட்டுவாங்க. அந்த மாரி நெறைய விஷயம் வந்து பப்பு பண்ணியிருக்கான். நாங்க பண்றத பார்த்து. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நான் காட்டுறேன். இந்த மாரி தான் பண்ணுவான். அபி அவளும் எப்படி சொல்லுவாங்க? அபி அவளும் இது எப்படி சொல்லுவனா? வேற என்ன சொல்லுவாங்க? அம்மா டிவி பார்த்துட்டு சாப்பிடுங்க. டிவி பார்த்துட்டே சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா? ஸோ பார்த்தீங்களா, அபியும் அவளும் அப்படின்னு நான் வந்து சேனல் இன்ட்ரோ குடுக்கறது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னப்போ அவன் பார்க்கவே இல்ல. நான் கேமரா முன்னாடி பேசும்போது அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். பட் ஸ்டில் அது ஒரு 2 நாள் கழிச்சு நான் எப்படி சொல்லுவேனோ அதே மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஸோ இப்போலாம் நான் வந்து கேமரா எடுத்தேன் அப்படின்னாலே அவன் வந்து அதே தான் சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு விஷயம் அவன் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எதையோ லைட்டோ ஏதோ வந்து ரிப்பேர் பண்ற மாரி பண்றான்ல. அது வந்து வீட்ல யாரோ பண்ணத பார்த்து அவன் வந்து திரும்ப பண்ணிட்டு இருந்தது. லாஸ்ட்டா அவன் பண்ண விஷயம் வந்து செருப்பு கொண்டு வந்து எனக்கு குடுப்பான். இது வந்து அவங்க அப்பா பண்ற ஒரு விஷயம். இத அவன் எப்ப நோட்டீஸ் பண்ணான், யாருமே அவனுக்கு சொல்லிக் குடுக்க கிடையாது. நான் வந்து கிச்சன்ல இருக்கேன். நான் சும்மா வெறும் கால்ல நிக்கிறேன் அப்டின்னா, அவங்க அப்பா வந்து எனக்கு செருப்பு எடுத்துட்டு வந்து கால் கிட்ட வச்சுட்டு போயிருவாங்க. அது வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. செருப்பு போடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இது வந்து அவர் பண்ற விஷயம் எப்பவுமே எனக்கு. நான் வந்து செருப்பு போட மறந்துட்டேன் அப்டின்னா, எனக்கு கால் வலிக்கும்னு சொல்லி செருப்பு கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க கால் கிட்ட. அதே விஷயத்த இவன் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்போ வந்து அவங்க அப்பா பண்றாரோ இல்லையோ, இவன் வந்து எனக்கு ரெகுலரா பண்ணுவான். நான் வந்து கிச்சன்ல செருப்பு போடாம நிக்கிறேன் அப்டின்னா, அவன் எப்படி கவனிப்பான்னே தெரியாது. அவ்ளோ ஈகரா வந்து விளையாடிட்டு இருப்பான். பட் ஸ்டில் அந்த செருப்பு கொண்டு வந்து என் கால் கிட்ட வச்சுட்டு, அவங்க அப்பா போற மாரியே சைலன்ட்டா போயிருவான். எதுவுமே சொல்ல மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ இந்த ஏஜ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இதுதான். நம்ம வந்து என்ன பண்றோமோ, அத வந்து அவங்க திரும்ப பண்ணுவாங்க. நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணோம்னா, அவங்க நல்லது பண்ணுவாங்க. நம்ம ஏதாச்சும் பேடா பேசுறோம், இல்ல பேடா பண்றோம் அப்டின்னா, அத அவங்க அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வயசுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு நடுவுல. யாராச்சும் பேடா பேசுற பெர்சன், இல்ல யாராச்சும் கத்துறவங்க, கோவமா பேசுறவங்க, இவங்க முன்னாடிலாம் வந்து குழந்தைய வந்து விடாம இருக்கிறது நல்லது இந்த ஏஜ்ல. ஏன்னா, அவங்க அத பார்த்துட்டாங்க அப்டின்னா, அதே மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து 2 வயசுல பப்பு கிட்ட நான் நோட்டீஸ் பண்ண விஷயம்லாம். ஸோ எல்லா விஷயமுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்டின்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயம்லாம் வந்து சொல்லாம, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாதிரி, நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இருக்கிற விஷயத்தலாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே உங்க கிட்ஸோட பப்பு கூட வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கியூட்டான வீடியோ. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க. அவங்கவங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாரி அவங்கவங்க அந்த வேலைய வந்து கரெக்ட்டா செஞ்சுருவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.